சென்னை அப்பல்லோ மருத்துவமனை பரபரப்பானது. காரணம் 1984ஆம் ஆண்டில் அக்டோபரில் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்தபோது அவரை நேரில் பார்க்க பிரதமர் இந்திரா காந்தி வந்தார். அதுவரை யாருக்கும் எம்ஜிஆரை பார்க்க அனுமதி இல்லை. ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று கண்ணாடி கதவு வழியாக எம்ஜிஆரை பார்க்க அனுமதிக்கப்பட்டார். அதிர்ந்து போன அவர், இஸ் தட் எம்ஜிஆர்? ஓ மை காட், ஐ கான்ட் பிலீவ் இட் என்றார். அருகில் இருந்த ஜானகி அம்மையாரின் கைகளை பிடித்துக்கொண்டு இந்திரா காந்தி சொன்னாராம், கவலைப்படாதீர்கள், இவரை காப்பாற்றுவது இந்த நாட்டின் கடமை, என்னுடைய கடமை என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் செயலிலும் இறங்கினார் இந்திரா காந்தி. அடுத்த நாளே பிரதமரின் சிறப்பு விமானத்தில் அமெரிக்காவிலிருந்து மருத்துவர்கள் அப்பல்லோவுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். அது மட்டுமா, இந்திரா காந்தியின் ஏற்பாட்டின் பேரில் ஒரு இந்திய போயிங் விமானம் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 24 மணி நேரம் தயாராக நிற்கப்பட்டிருந்தது. அவசரமாக மருத்துவர்களை அழைத்து வருவதற்கும் தேவைப்பட்டால் எம்ஜிஆரை வெளிநாட்டு சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்கும் தயாராக இருக்க சொல்லியிருந்தார் இந்திரா காந்தி அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நிலைமை இன்னும் சீரியஸாக 1984 நவம்பர் 5ஆம் தேதி ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த தனி விமானம் மூலம் அமெரிக்காவுக்கு அழைத்து செல்லப்பட்டார் எம்ஜிஆர். ஆனால் இதையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த இந்திரா காந்தி அப்போது உயிரோடு இல்லை. காரணம், அக்டோபர் 31ஆம் தேதி காலையில் தான் இந்திரா காந்தி அவர்கள் தன் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். உலகமே அந்த செய்தியை உடனே அறிந்து கொண்டு விட்டாலும் எம்ஜிஆரிடம் மட்டும் அதை சொல்லாமல் மறைக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் தவித்தார்கள் மருத்துவர்கள். ஏனென்றால் இந்திரா காந்தி இறந்த அந்த வேளையில்தான் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு தீவிர சிகிச்சையில் இருந்தார். அந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டு எம்ஜிஆர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று மறைக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பின் அமெரிக்காவில் சிறுநீரகம் பொருத்தப்பட்டு எம்ஜிஆர் உடல்நிலையில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டவுடன் தான் இவர்களின் மரண செய்தியை அவர்களிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்டவுடன் அதிர்ந்து போனார் எம்ஜிஆர். உடனடியாக இந்திரா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சிகளின் வீடியோக்களை கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டார். வீடியோ ஓட ஓட எம்ஜிஆர்களின் விழிகளில் கண்ணீர் பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடியது. எதற்கும் கலங்காத எம்ஜிஆர் இந்திராவின் இறுதி ஊர்வல காட்சிகள் அடங்கிய அந்த வீடியோவை பார்த்துவிட்டு தேம்பி தேம்பி சிறுபிள்ளை போல் அழுதிருக்கிறார். காரணம், தன் உயிரை காப்பாற்ற ஓடி ஓடி வந்த இந்திரா காந்திக்கு நன்றி சொல்ல எம்ஜிஆர் உள்ளம் துடிக்கிறது. ஆனால் இந்திரா இப்போது உயிரோடு இல்லை. பக்கத்தில் இருப்பவர் யாரிடமாவது இதை சொல்லி வாய்விட்டு அழலாம் என்றால் கூட பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட எம்ஜிஆருக்கு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச இயலவில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மௌனமாக தனக்குள் அழுவதை தவிர வேறென்ன செய்ய முடியும் எம்ஜிஆரால்? வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று எம்ஜிஆர் தனக்குள்ளே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்.